ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே வீடியோ என்னென்னு பார்க்கலாமா? வெயிட் லாஸ் சீரீஸ் டே 150. நான் வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணி 150 நாள் ஆயிடுச்சு. என்னுடைய வெயிட் லாஸ் சூப்பராக முடிஞ்சிருச்சு. நான் இப்போ மெயின்டெனன்ஸில் இருக்கேன். உங்கள் எல்லாருடைய வெயிட் லாஸும் நல்லா போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். யாராச்சும் புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நான் இனி டெய்லி போடுற வீடியோஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறையா பேருக்கு இருக்க டவுட்டு, வெயிட்டை கூட லாஸ் பண்ணிடுறேன், ஆனால் மெயின்டைன் பண்ணுறது தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்காக தான் நான் இப்போ வெயிட் லாஸ் ஸ்டார்ட் பண்ணி என்னுடைய வெயிட்டை அச்சீவ் பண்ணி கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிடுச்சு. இப்போ நான் மெயின்டெனன்ஸில் தான் இருக்கேன். ஆனால் எனக்கு வெயிட்டு லாஸும் ஆகவே இல்லை, கெயினும் ஆகவே இல்லை. அது எப்படின்னா, நான் ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன் என்னுடைய ஃபுட்டு தான். நான் என்னுடைய வெயிட் லாஸில் ஒரு 5 ஸ்டெப்ஸ் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுவேன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த 5 ஸ்டெப்ஸை நான் மாற்றவே இல்லை. ஏன்னா இது நம்ம அந்த 5 ஸ்டெப்ஸுமே நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அதை எப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா, நான் ஃபுட்டில் தான் எப்போவுமே மெயின்டைன் பண்ணேன். இப்போ நான் வெயிட் லாஸில் இருக்கும்போதும் சேம் இதே மாதிரி தான் ப்ரோட்டீன், ஃபைபர், கார்ப்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்டு தான் நான் ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணேன். இப்போ மெயின்டெனன்ஸில் இருக்கும்போதும் சேம் அதே ஃபுட்டு தான் நான் ஃபாலோ பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகணும்ல, அது எப்படி நீங்கள் ஆகாமல் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நான் வெயிட் லாஸில் இருக்கும்போது இப்போ ஒரு டூ கார்ப்ஸ் 2 இட்லி சாப்பிட்டா அதோட போதும் அப்படின்னு நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் சேம் பிளேட்டில் இதே நம்ம இப்போ வெயிட் மெயின்டெனன்ஸில் இருக்கும்போது நம்மளுக்கு இதுக்கு மேலே வெயிட் லாஸ் ஆக வேண்டாம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் நம்ம சாப்பிட்டோம்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சாப்பிடும்போது நம்மளுக்கு அது கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். இது நம்மளுக்கு நல்ல ஒரு ஃபில்லிங்காக இருக்கும். ஆனால் நான் எப்போவுமே சாப்பிடும்போதுமே நல்ல ஒரு ஃபில்லிங்காக எனக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தான் சாப்பிடுவேன். ஆனால் அந்த மெயின்டெனன்ஸ்னு இருக்குது, ஒரு பேலன்சிங் பிளேட்டுன்னு ஒன்று இருக்குது. நம்ம என்றைக்கு எது சாப்பிட்டாலுமே நம்ம ப்ரோட்டீன், ஃபைபர், கார்ப்ஸ் இது 3மே நம்ம பிளேட்டில் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தாலே நம்ம ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலில் கொண்டுட்டு போயிட்டுருக்கோம். இது இப்போ இருக்க நம்மளுக்கு மட்டும் இல்லை, நம்ம வளர்ந்து வர குட்டி ஜென்ரேஷனுக்கும் சரி, பெரிய ஆளுங்களுக்கும் சரி, எல்லாருக்கும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், ரொம்பவும் ஹெல்த்தியாகவும் அவங்க இருப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் டாக்டர்கிட்ட போய் ஃபீஸ் கொடுத்து நம்ம செலவு பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வீட்டில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஹெல்த் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த 5 டிப்ஸ் எதுக்கு அப்படின்னா, காலையில் குடிக்கிற ஜீரா வாட்டர், வெந்தய வாட்டர் நம்ம உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சியை தரும். நம்ம பாடியை டீஹைட்ரேட் ஆக்காமல் ரொம்பவே ஹெல்த்தியாக பார்த்துக்கும். அதுக்கப்புறம் நான் குடிக்கிற டீடாக் ஜூஸ் நம்ம உடம்புல காலையில் இந்த டீ காஃபி குடிக்கிறப்பல இந்த மாதிரி ஜூஸ் எடுத்துக்கும் போது அது கொஞ்சம் ஹெல்த்தி வெர்ஷனாக இருக்கவும் இருக்குது, வாய்ப்பு இருக்குது. அது நம்ம உடம்புக்கு நல்ல ஒரு நியூட்ரிஷனே கொடுக்குது. இது 2மே நம்ம உடம்புக்கு எப்போவுமே இம்பார்ட்டன்ட் தான். அதுக்கப்புறம் காலையில் எடுத்துக்கிற பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரு 8 9 சாப்பிட்டுங்க. அதுதான் ரொம்பவே நல்லது. நீங்கள் அந்த மாதிரி சாப்பிடும்போது உங்களுக்கு நம்மளுடைய ஒவ்வொரு ஃபுட்டுக்கு நடுவுலையுமே கொஞ்சம் ஹவர்ஸ் கேப் இருக்கணும். அந்த மாதிரி தான் நான் எடுத்துக்குவேன். காலைல 8 என்னுடைய ஃபுட்டு இன்றைக்கி ராகி சேமியா எடுத்துக்கிட்டேன், ஒரு பாயில்டு எக் எடுத்துகிட்டேன், ஃபைபருக்காக ஆரஞ்சு எடுத்துக்கிட்டேன். எல்லோரும் கேட்குறீங்க, நீங்கள் எப்போ பாரு ஆரஞ்சே சாப்பிட்றீங்க, வேறு ஃப்ரூட் சாப்பிட்லாம். எனக்கு வேறு ஃப்ரூட் சாப்பிட அந்தளவுக்கு இஷ்டமே இருக்காது. நான் ஆரஞ்சுனா சரி ஓகே அப்படின்னு சொல்லி சாப்பிட்ருவேன். அதனால் எனக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறமா மிட் மார்னிங்கில் உங்களுக்குலாம் ஸ்நாக்ஸ் தேவைப்படுதுன்னா ஏதாவது நட்ஸு சீட்ஸ் எடுத்துக்கலாம். நீங்கள் எப்போ பாரு ஒரே மாதிரி வீடியோ போடுறீங்க அப்படின்றீங்க. இந்த ஒரு 5 டிப்ஸுன்னு நான் சொல்கிறது எல்லாமே நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது. அதை நான் எப்போவுமே ஸ்கிப் பண்ணவே மாட்டேன். நம்ம டெய்லி மாறுறது என்னென்னா நம்மளுடைய ஃபுட் பிளேட் மட்டும்தான் மாறும். ஸோ அது எல்லாமே நான் உங்களுக்கு அப்படியே இன்க்ளூட் பண்ணி மாற்றிட்டு மித்தபடி வீடியோஸ் எல்லாமே ஒரே சேம் வீடியோஸ் தான் பண்ணுவேன். ஏன்னா நான் டெய்லி கண்டினியூஸாக இது எல்லாமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறமா ஆஃப்டர்நூன் லஞ்ச் இன்றைக்கி சூப்பர் டேஸ்ட்டான ஒரு பவுல் ஃபுல்லாமே குக்கும்பர் எடுத்துக்கிட்டே ஃபைபருக்காக ப்ரான் ரோஸ்ட் தான் பண்ணி. இதில் நீங்கள் வெங்காயம், தக்காளிலாம் கட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ப்ரானை க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் சிக்கன் 65 மசாலாவோ இல்லை ஃபிஷ் மசாலாவோ இருந்தால் அதை போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு போட்டு மேரினேட் பண்ணி அப்படியே டக்குன்னு ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கோங்க. கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு நீங்கள் இறக்கி செஞ்சிங்கன்னா சூப்பர் ரோஸ்ட் கிரேவி ரெடியாக. இதை நீங்கள் சாப்பாடு, சப்பாத்தி, இட்லி, தோசை எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாம். அல்டிமேட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா இன்றைக்கி இது ஈவினிங் டைமில் டீ காஃபி எடுத்துக்கிறவங்க கண்டிப்பாக எடுத்துக்கலாம். பட் இந்த ஒயிட் சுகர் மட்டும்தான் அவாய்ட் பண்ண சொல்கிறேன். ஒயிட் சுகருக்கும் நாட்டு சர்க்கரைக்கும் எந்த வித்தியாசம் இல்லை. நீங்கள் எவ்வளோ குடிக்கிறீங்களோ அதோடைய கலோரிஸ் அப்படியே தான் வரும். பட் இந்த ஒயிட் சுகர் கொஞ்சம் கெமிக்கலாக இருக்கும். அதனால் அது வேண்டாம் அப்படி சொல்லிட்டு நான் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிறேன். அந்த 5வது ஸ்டெப்ஸ் தான் இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான விஷயம். என்னென்னா நம்மளுடைய வாக்கிங் தான். நம்ம வெயிட் லாஸில் இருக்கும்போது நம்ம டெய்லி கண்டினியூஸாக வாக் பண்ணணும். நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கீங்கனாலும் சரி இல்லைனாலும் சரி எல்லாருமே வாக் பண்ணுங்கள்.
எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வாக் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் பாடி நல்ல ஒரு எனர்ஜியாகவும் இருக்கும், ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கும், உங்கள் மைண்ட் வந்து நல்ல ஃப்ரீயாகவே இருக்கும். எப்போ பாரு நம்ம வீட்டுக்குள்ளேருந்து ஓவர் திங்க் பண்ணிவிட்டு ஒரே டிப்ரெஷனில் இருக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்மளுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வாக்கிங்லாம் போனீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், உங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து ஒரு 5000 ஸ்டெப்ஸ் வாக் பண்ணுவேன். உங்களால் முடிஞ்சால் நீங்கள் 10,000 வரைக்கும் பண்ணலாம். இல்லைன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் 5000 ஸ்டெப்ஸ் வாக் பண்ணிங்கனாலே போதும். அதுவே நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். அதுக்கப்புறமா நைட்டு டின்னர் வந்து ஒரு 7 to 8 o'clock நான் எப்போவுமே எடுத்துக்குவேன். உங்களுக்கு எந்த டைம் கிடைச்சாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் 9 o'clock மேலே போகாமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி எல்லாருமே 10 o'clock 10:30 தூங்கிடுவோம். நம்ம சாப்பிட்டு ஒரு 2 hours கேப் இருந்துச்சு அப்படின்னா நல்ல டைஜெக்ஷன் ஆகிட்டு நல்ல ஒரு தூக்கம் வரும். நம்ம வெயிட் லாஸில் இருக்கோமோ இல்லையோ நம்ம உடம்புக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம்னா இந்த தூக்கம் தான். தூக்கம் வந்து ஒழுங்காக இல்லைனாலே நம்ம பாடியில் வந்து நிறையா ப்ராப்ளம்ஸ் வர ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் மறந்துட்டு தூங்க பாருங்கள். அதுக்கு நம்ம ஒரு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு எடுத்தாலே நம்மளுக்கு தூக்கம் வராதுன்னு ஒரு சில பேர் சொல்லுவீங்க. நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் என்னுடைய நைட்டு டின்னர் வந்து 2 ஊத்தாப்ப தோசை மாதிரி எடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் நிறையா கேரட் தூவி போட்டு எடுத்துக்கிட்டேன். இதில் நல்ல ஒரு ஃபைபர் ஃபுட்டாக தான் நான் இன்றைக்கி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் காப்ஸ் எடுத்துக்கிட்டே ப்ரோட்டீன் எடுத்துக்கலாம். ஆஃப்டர்நூன்லேயே எனக்கு நல்ல ப்ரோட்டீன் கிடச்சிச்சு, ஓகேன்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்சதை எடுத்துக்குவேன். ஃபுல் டே என்னால் கண்டினியூஸாக எடுக்க முடியுதா அப்படின்னா அந்தந்த டேக்கு ஏற்றாப்புல நான் எடுத்துக்கிறேன். நல்ல ஒரு ஃபைபரான தோசையை எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு அந்த பெரிய கத்தரிக்காய் இருக்கும்னா அந்த இதில் கோஸ்மல்லி பண்ணியிருந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.